सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। निधाय हृदि विश्वेशं विधाय गुरुवन्दनं बालानां सुखबोधाय क्रियते तर्कसंग्रहः। नाम लिंगम त्रिविधम अन्वय व्यतिरेकी केवलान्वयी केवल व्यतिरेकी அப்படிங்கறதான இந்த விஷயத்தை லிங்க திரைவித்தியத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல நாம புரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கிறதுக்காக என்ன பண்ணினோம் அப்படின்னு கேட்டால், முதல்ல கேவலான்வயி கேவல व्यतिरेकी இந்த ரெண்டுத்தையும் பார்த்தோம். இப்போ கிரந்தப்படி முதல்ல பார்க்க வேண்டியது अन्वय व्यतिरेकी. अन्वय व्यतिरेकी हेतु அப்படின்னா என்ன அர்த்தம்? अन्वय வியாப்தியையும் கொண்டது व्यतिरेक வியாப்தியையும் கொண்டது. அந்த ஹேத்துவிற்கு என்ன பெயர்? अन्वय व्यतिरेकी. இத நாம முன்னாடி இந்த கேவலான்வயி கேவல व्यतिरेकी அதை ரெண்டும் பார்த்ததுனால இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். இப்போ நம்ம अन्वय व्यतिरेकी हेतु அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம முன்னாடி இந்த மற்ற இரண்டையும் படிச்சதுனால. இப்போ நமக்கு இதுல இருந்து என்ன தெரிகிறது? अन्वय வியாப்தியை கொண்டது व्यतिरेक வியாப்தியையும் கொண்டது. अन्वय வியாப்தியும் ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு பூர்வபக்ஷ வியாப்தி, இன்னொன்னு சித்தாந்த வியாப்தின்னு. இந்த अन्वय வியாப்தியில ஏதாவது ஒரு வகையான வியாப்தி கொண்டிருந்தாலுமே அந்த ஹேத்து अन्वय வியாப்திகமான ஹேத்துவா ஆயிடுறது. அதாவது अन्वय வியாப்தியை கொண்ட ஹேத்துவாக ஆகிடுறது. அதே மாதிரி व्यतिरेक வியாப்தியையும் பார்த்தோம். அதாவது சாத்தியாபாவ வியாபகீபூத அபாவ பிரதியோகித்துவம், இதுதான் व्यतिरेक வியாப்தி. இத்தகையதான व्यतिरेक வியாப்தியை கொண்ட ஹேத்து கேவல व्यतिरेकी அப்படிங்கறதாக பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல நாம பார்க்க போற ஹேத்து ரெண்டு விதமான வியாப்தியையும் கொண்டிருப்பதாக இருக்கு. உதாரணம் என்னது அப்படின்னு கேட்டா, முதல்ல இந்த பங்கி இப்படி இருக்கு. अन्वयेन व्यतिरेकेण च व्याप्तिमत् अन्वय व्यतिरेकी. अन्वय வியாப்தியையும் व्यतिरेक வியாப்தியையும் கொண்டிருப்பது, अन्वय வியாப்தியோடு व्यतिरेक வியாப்தியோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஹேது अन्वय व्यतिरेकी. யதா வன்ஹௌ சாத்யே தூமவத்வம் ஹேது. பர்வதः வன்ஹிமான் தூமாத் அப்படிங்கிறது உதாரணம். இந்த இடத்துல தூமஹ ஹேது, தூமவத் துவம் அப்படின்னா தூமவத் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? பர்வதத்தை பட்சத்தை குறிக்கிறது. துவம் அப்படிங்கிற பதம் தத்விருத்தியான பதார்த்தத்தை குறிக்கிறது. தத் பதத்தினால பர்வதா, தத்விருத்தின்னு கேட்டா தூமஹா தான். அப்போ தூமவத்வம் அப்படிங்கிற பதத்தினால தூமஹா தான் சொல்லப்படுறது. அப்போ ஹேத்து தூமஹா. இந்த தூமஹா ஹேத்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, अन्वय வியாப்தியையும் व्यतिरेक வியாப்தியையும் கொண்டிருக்கு. எப்படி? अन्वय வியாப்தியில முதல்ல பூர்வபக்ஷ வியாப்தி எடுத்துன்னு பார்க்கலாம். பூர்வபக்ஷ வியாப்தி என்னது? ததபாவாதிகரண நிரூபித விற்த்தித்வா பாவஹா. தத்பதத்தினால சாத்தியம்,
பிரகிருத உதாகரணத்துல சாத்தியமாக இருக்கக்கூடியது வன்னி. ததபாவஹ வன்யபாவஹ ததபாவாதிகரணம் ஹ்ரதஹ தத்விருத்தித்வம் மீனசைவாலாதோ அவிருத்தித்வம் ஹேதௌ தூமே. அப்போ சாத்தியாபாவாதிகரண அவிருத்தித்வம் அப்படிங்கறதான இந்த பூர்வபக்ஷ வியாப்தியானது ஹேதுல இருக்கு. இது ஒன்னே போதுமானது அன்வய வியாப்திய இந்த ஹேது கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. இருந்தாலும் நமக்கு சித்தாந்த வியாப்தியும் கூட இங்கே அன்வயப்படுத்தலாம். தததிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி சாத்திய சாமானாதிகரண்யம். இதுதான் சித்தாந்த வியாப்தி. தத்பதத்தினால தூமஹா, தததிகரணம் தூமாதிகரணம் மகானசஹ, தத்விருத்தி அத்தியந்தாபாவஹ இத்யுக்தே நஹி வன்னிர் நாஸ்தி அத்தியந்தாபாவஹ. வன்னி இல்லைங்கிற அத்தியந்தாபாவத்தை சொல்ல முடியாது. மகானசத்துல வன்னி இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்லணும்? பட்டோ நாஸ்தி அப்படின்னு சொல்லணும். ஏதாவது ஒரு உதாசீனமான ஒன்னத்தினுடைய அபாவத்தை எடுத்துக்கணும். பட்டோ நாஸ்தி தாதுஷ அபாவஸ்ய பிரதியோகி பட்டஹ அப்பிரதியோகி வன்னிஹி பிரகிருதே சாத்தியம். தரிஹி தததிகரண விருத்தி, அதாவது ஹேத்வதிகரண விருத்தி தூமாதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி யத் சாத்தியம் வன்னிஹி தத் சாமானாதிகரண்யம் தூமே அப்படின்னு சித்தாந்த வியாப்தியும் கொண்டிருக்கு இந்த தூமஹாங்கிற ஹேது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வர்றது அப்படின்னு கேட்டா, இந்த தூமஹா அன்வய வியாப்தியை கொண்டிருக்கு அப்படின்னு தெரிகிறது இல்லையா? சாத்திய நிரூபிதா யா வியாப்தி தத் தூமே ஹேதோ அஸ்தி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சரி, இதே தூமத்துல வத்திரேக வியாப்தி இருக்கான்னு பார்க்கலாம். வத்திரேக வியாப்தினா என்னது? சாத்தியாபாவ வியாபகீபூத அபாவ பிரதியோகித்துவம். இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி, இப்போ நாம என்ன பண்ண போறோம்? இங்கேயும் கூட வன்னி நிரூபிதா வியாப்தி தூமே இப்படின்னு தான் சொல்ல போறோம். ஆனா அந்த வன்னி நிரூபிதா வியாப்தின்னு சொல்றோமே, அந்த நடுவில் இருக்கக்கூடிய வியாப்தி எந்த மாதிரியான வியாப்தி எடுத்துக்க போறோம்? பாவங்களுக்குள்ளார பாவ பதார்த்தங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய வியாப்தி எடுத்துட்டால் அன்வய வியாப்தி. அதே சமயத்துல நாம வியாப்திய அபாவங்களுக்குள்ளார இருக்கக்கூடியது எடுத்துட்டால் அது வத்திரேக வியாப்தி. ரெண்டு இடத்துலுமே வன்னி சாத்திய நிரூபிதா வியாப்தி ஹேதோ இப்படித்தான் சொல்ல போறோம். அதுல மாற்றமே இல்லை. நடுவுல நாம அந்த சாத்திய நிரூபிதா வியாப்தி ஹேதோன்னு சொல்ற இடத்துல எந்த மாதிரியான வியாப்தி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுதான் விஷயமே இருக்கு. அதுல பாவ பதார்த்தங்களுக்குள்ளார வியாப்தி எடுத்துட்டு பார்த்தால் அது அன்வய வியாப்தி. அபாவ பதார்த்தங்களுக்குள்ளார இருக்கக்கூடியதான வியாப்தி எடுத்து பார்த்தால் அது வத்திரேக வியாப்தி. இப்போ நாம அதுதான் பண்ண போறோம். அதாவது அபாவ பதார்த்தங்களுக்குள்ளார இருக்கக்கூடியதான வியாப்தி எடுத்துட்டு அத்தகைய வியாப்தியை கொண்டது இந்த ஹேது அப்படின்னு சொல்ல போறோம். சரி, பிரகிருத உதாகரணத்துல சாத்தியமா இருக்கக்கூடியது வன்னி, ததபாவஹ வன்யபாவஹ. இப்போ இந்த வன்யபாவ நிரூபித வியாபகத்துவம் தூமாபாவே இருக்குன்னு காமிக்கணும். வியாபகத்துவம்னா என்னது? தததிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம். இப்ப நம்ம எந்த ரெண்டுத்துக்குள்ளார வியாபகத்துவத்தை சொல்ல போறோம்? சாத்தியாபாவ ஹேத்வபாவயோகோ இந்த ரெண்டுத்துக்குள்ளார சொல்ல போறோம். சாத்தியாபாவ வன்யபாவா. சரி, அதனுடைய வியாபகத்துவத்தை நம்ம எங்க சொல்ல போறோம்? தூமாபாவத்துல சொல்ல போறோம். தத்பதத்தினால வன்யபாவா. தததிகரணம் வன்யபாவாதிகரணம் ஹ்ரதஹ. வன்யபாவாதிகரண நிரூபித அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம். இதுதான் சொல்லணும். வன்யபாவாதிகரணம் ஹ்ரதஹ தத்விருத்தி அத்தியந்தாபாவஹ இத்யுக்தே நஹி धूमाभावो नास्ति इत्यत्यन्ताभावः. धूमाभावः अस्ति इति कृत्वा अतः धूमा भावத்தை எடுத்துக்க முடியாது. வேற ஏதாவது உதாசீன அபாவத்தை எடுத்துக்கணும். घटाभावः तादृश अभावस्य प्रतियोगी घटः अप्रतियोगी எது? धूमाभावः. அப்ப என்ன அடுத்து?
தததிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம் தூமாபாவத்துல வந்துடுது. இதத்தான் நம்ம என்ன சொல்றோம்? வன்யபாவ நிரூபித வியாபகத்துவம் தூமாபாவே. இப்போ நாம ஒரு கட்டம் வரையும் வந்திருக்கோம். இந்த தூமாபாவசிய பிரதியோகி, இந்த அப்படின்னா எப்பேற்பட்ட தூமாபாவா? வன்யபாவ வியாபகீபூத தூமாபாவா, வன்யபாவத்திற்கு வியாபகமாக இருக்கக்கூடிய தூமாபாவா. தாதிருஷ தூமாபாவசிய பிரதியோகி தூமஹா. இதத்தான் நாம எப்படி சொன்னோம்? சாத்தியாபாவ வியாபகீபூத அபாவ பிரதியோகித்துவம். இதுதான் நம்ம விதிரேக வியாப்தின்னு சொன்னோம். இப்ப என்ன அடுத்து? வன்னி நிரூபிதா வியாப்தி விதிரேக வியாப்தி தூமே. இப்போ தூமத்துல அன்வய வியாப்தியும் இருக்கு, விதிரேக வியாப்தியும் இருக்கு. அதனால அந்த தூமஹா ஹேது எப்பேற்பட்டதா இருக்கு? அன்வய வியாப்தியை கொண்டிருப்பதாகவும் விதிரேக வியாப்தியை கொண்டிருப்பதாகவும் இருக்கு. அதனாலதான் இந்த தூமஹா அப்படிங்கிற ஹேது பர்வதத்துல வன்னிய சாதிக்கையில அன்வய வெதிரேகியாக இருக்கு அப்படிங்கிறதா இங்க குறிப்பிட்டிருக்கா. அன்வயேன வெதிரேகேனச்ச வியாப்தி மத் அன்வய வெதிரேகி யதா வன்னௌ சாத்தியே தூமவத்வம். இங்க கிரந்தக்காரரை காமிக்கிறார், அன்வய வியாப்தியும் இருக்கு வெதிரேக வியாப்தியும் இருக்குன்னு. எப்படி? யத்ர தூமஹா தத்ர அக்னிஹி யதா மகானசம் இது அன்வய வியாப்திஹி. இந்த பங்கியினால் நமக்கு என்ன தெரிஞ்சது? அன்வய வியாப்தியானது தெரிஞ்சது. யத்ர வன்ஹிர் நாஸ்தி வன்யபாவஹ தத்ர தூமாபாவஹ தூமஹா நாஸ்தி இதி யதா மகாஹ்ரதஹ இதி வதிரேக வியாப்திஹி. அப்படி இந்த தூமஹாங்கிற ஹேது அன்வய வியாப்தியையும் கொண்டிருக்கு, வதிரேக வியாப்தியையும் கொண்டிருக்கு. அதனால இத நாம அன்வய வதிரேகி என்கின்றோம் அப்படிங்கிறதாக இந்த லிங்க திரைவித்தியத்தை நாம பார்த்திருக்கோம். இதன் பிறகு பக்ஷஹான்னா என்னதுன்னு சொல்லி கொடுக்கிறார். இதை நாம முன்னாடியே பார்த்திருக்கோம். சந்திக்த சாத்தியவான் பக்ஷஹா. சந்திக்தா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சம்சய விஷயா, சந்தேக விஷயா. சந்தேகா சம்சயா அப்படின்னு சொன்னா என்னது? அதுவும் ஞானத்துல ஒரு வகை. அப்போ ஞானம்னு சொன்னாலே அது சவிஷயகமான பதார்த்தமா தான் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சாத்தியம் இருக்கே, உதாரணத்துக்கு பர்வதோ வன்னிமான் நவா அப்படின்னு எடுத்துப்போம். அந்த இடத்துல சம்சயா, அந்த சம்சயத்துல வன்னிகி விஷயமா இருக்கு, பிரகாரமாக இருக்கு. என்ன சம்சயத்தை நாம எப்படி சொல்றோம்? பர்வதா வன்னிமான் நவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல பர்வதா அப்படி விஷயா, வன்னி அப்படி விஷயா. வன்னி பிரகார விதையா பாசத்தே, பர்வதா விசேஷ விதையா பாசத்தே. அப்போ என்ன ஆயிடுத்து? இந்த சம்சயத்துல பர்வதா விசேஷமா இருக்கு, பிரகாரமாக வன்னி இருக்கு. அதாவது பிரகிருத சம்சயத்தினுடைய அனுமானத்துடைய சாத்தியம் எதுவோ அது இங்கு சம்சயத்துல விஷயமாக இருக்கு. இதுதான் சந்திக்தம் அப்படிங்கிற பதத்தினால சொல்லிட்டு இருக்கோம். சந்திக்த சாத்தியவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? சந்திக்தம் யத் சாத்தியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சந்தேக விஷயீபூதம் யத் சாத்தியம். பிரகிருத ஸ்தலத்துல வன்னி. தாதிருஷ வன்னிமான் பக்ஷா. சந்தேகத்திற்கு விஷயமான சாத்தியம் எதுவோ அதை கொண்டிருப்பது அதுதான் பக்ஷா. இன்னும் சொல்ல போனா சம்சய இந்த விரிவா நம்ம சொல்லணுமா இருந்தால் பிரகாரதா விசேஷதா இதை வச்சுன்னு நாம சொல்லதா இருந்தால் சாத்திய பிரகாரக்க அப்படின்னு சொன்னதுனால சாத்தியத்தை பிரகாரமாக கொண்ட சாத்திய நிஷ்ட சாத்தியா வன்னி பர்வதோ வன்னிமான் நவா அப்படிங்கிற ஒரு சம்சயத்தை எடுத்துட்டால் அந்த இடத்துல சாத்தியமாக இருக்கக்கூடியது வன்னி. வன்னி பிரகாரக்க
அப்படின்னு சொன்ன அர்த்தம் வன்னினிஷ்ட பிரகாரதா நிரூபித பிரகாரிதாஸ்ரயா. எது சம்சயா இல்லையா? வன்னினிஷ்ட பிரகாரக்க அப்படிங்கிற அந்த க அப்படிங்கிற பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? பிரகாரதா நிரூபித பிரகாரிதாஸ்ரயா. பிரகாரிதா எங்க இருக்கும்? ஞானத்துல இருக்கும். பிரகிருதத்துல சம்சயா. தரிஹி வன்னினிஷ்ட பிரகாரதா நிரூபித பிரகாரிதாஸ்ரயத்வே சதி. இதத்தான் நாம சுருக்கமா எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? வன்னி பிரகாரக்க. வன்னி பிரகாரக்கா கஹ? சம்சயா. தாதிருஷ சம்சய விசேஷத்துவம். சம்சயனிஷ்ட விசேஷிதா நிரூபித விசேஷதாஸ்ரயத்துவம். இந்த விசேஷதா எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா பக்ஷத்துல பர்வதத்துல இருக்கும். சம்சயத்துல பிரகார விதமாக வன்னிகி இருக்குன்னு சொல்றோம், விசேஷமாக பர்வதா இருக்குன்னு சொன்னா வன்னினிஷ்ட பிரகாரதா நிரூபித பிரகாரிதாஸ்ரய சம்சயனிஷ்ட விசேஷிதா நிரூபித விசேஷதா எங்க இருக்கும்? பர்வதத்துல இருக்கும். அந்த விசேஷதாவை தான் நாம பக்ஷத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சாத்திய பிரகாரக சந்தேக விசேஷத்துவம் பக்ஷத்துவம் அப்படிங்கிறதாக இந்த சந்திக்த சாத்தியவான் பக்ஷா அப்படிங்கிற பந்திக்கு அர்த்தம் நமக்கு தெரிகிறது. அடுத்தது நிஷ்டித சாத்தியவான் சபக்ஷா. இதற்கு முன்னாடி கிரந்தத்துல அதுக்கு உதாரணம் காமிச்சிருக்க. அதாவது சந்திக்த சாத்தியவான் பக்ஷா யதா தூமவத்வே ஹேதோ பர்வதோ வன்னிமான் நவா அப்படிங்கிறது உதாரணம். அடுத்தது நிஷ்டித சாத்தியவான் சபக்ஷா. முன்னாடி சொன்ன மாதிரியே சம்சயத்துல எப்படி அந்த சாத்தியமானது பிரகாரமாக இருக்கு, பர்வதா அப்படிங்கிறது விசேஷமா இருக்குன்னு சொல்றோமோ அதை போலவே தான். ஆனால் இங்கே சம்சயத்திற்கு பதிலாக நிச்சயாத்மகம் ஞானம் அதை எடுத்துக்கணும். அதனாலதான் உதாரணம் சொல்லும் பொழுது யதா தத்ரைவ மகானசம். மகானசத்துல வன்னிகி இருக்குங்கிறது நிச்சிதம். அதனால அந்த மாதிரி இடத்த எடுத்துக்கணும். அங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா வன்னி பிரகாரகமா இருக்கு அந்த ஞானம், நிச்சயாத்மக ஞானம். அதே மாதிரி அந்த ஞானத்துல விசேஷமாக இருக்கு மகானசா, மகானசம். அப்போ என்ன ஆயிடுறதுன்னு கேட்டால் வன்னி பிரகாரகன்னு சொல்லும் போது முன்னாடி போல அதே மாதிரி எடுத்துக்கணும். வன்னினிஷ்ட பிரகாரதா நிரூபித பிரகாரிதாஸ்ரயா. எதுன்னு கேட்டால் நிச்சயா. தாதிருஷ நிச்சய நிஷ்ட விசேஷிதா நிரூபித விசேஷதா மகானசே. இதத்தான் நம்ம சபக்ஷத்துவம் அப்படின்னு சொல்லணும். சபக்ஷா. அடுத்தது நிஷ்டித சாத்தியாபாவவான் விபக்ஷா யதா தத்ரைவ மகாஹ்ரதா. இங்கேயும் அப்படித்தான் நிச்சயத்தை எடுத்துண்டு. அதுவும் எந்த மாதிரியான நிச்சயான்னு சொன்னா சாத்தியாபாவ நிச்சயா. எப்படி? ஹ்ரதஹா வன்யபாவவான் அப்படிங்கிறதான ஒரு நிச்சயத்தை எடுத்துக்கணும். இதுல பிரகார விதமா எது பாசிக்கிறதுன்னு கேட்டால் வன்யபாவா பாசிக்கிறது. அப்போ வன்யபாவனிஷ்ட பிரகாரதா நிரூபித பிரகாரிதா எங்க இருக்குன்னு கேட்டால் நிச்சயத்துல. எந்த மாதிரி நிச்சயத்துல? சாத்தியாபாவ நிச்சயத்துல. ஹ்ரதஹா வன்யபாவவான் அப்படிங்கிறதான நிச்சயத்துல இருக்கு. தரிஹி தாதிருஷ சாத்தியாபாவ பிரகாரக நிச்சய நிஷ்ட விசேஷதா நிரூபித விசேஷிதா நிரூபித விசேஷியதா எங்க இருக்கும்? மகானசே இல்லையா? வன்யபாவ நிஷ்ட பிரகாரதா நிரூபித பிரகாரிதாஸ்ரய நிச்சய நிஷ்ட. அந்த நிச்சயா எந்த மாதிரி நிச்சயா? சாத்தியாபாவ நிச்சயா. வன்யபாவவான் ஹ்ரதஹா அப்படிங்கிறதான நிச்சயா. தாதிருஷ நிச்சய நிஷ்ட விசேஷிதா நிரூபித விசேஷியதா. அதத்தான் நாம விபக்ஷத்துவம்னு சொல்றோம். அந்த விசேஷியதா எங்க இருக்கும்? ஹ்ரதத்துல இருக்கும். அந்த விசேஷத்தாவே தான் விசேஷத்துவம்னோ அல்ல விசேஷத்தாவோ ரெண்டு எது சொன்னாலும் சரிதான். அந்த விசேஷத்தாவை தான் நாம விபக்ஷத்துவம் அப்படிங்கிறதாக சொல்லிட்டு இருக்கோம்.
இப்படியாக இந்த மூணுத்தையும் நிரூபணம் பண்ணிட்டு இதன் பிறகு ஹேத்வாபாசங்களை சொல்றதுக்காக கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார். நாம இதுவரையில சத்ஹேதுக்களுடைய விவரணங்களை பார்த்தோம். அதாவது எந்த ஹேதுவானது அன்வய வியாப்தியையோ அல்லது விதரேக வியாப்தியையோ அல்லது இரண்டையும் கொண்டிருக்கோ, அதே சமயம் இப்படிப்பட்ட வியாப்தி விசிஷ்டமான ஹேது, வியாப்தியை கொண்ட ஹேதுவானது பட்சத்துல இருக்கோ, அந்த அனுமானம், அதாவது அந்த அனுமானத்திலிருந்து அனுமதியானது ஏற்படுறது. அந்த ஹேது சத்ஹேது. ஹேத்துவுக்கு ரெண்டு குணங்கள் பார்த்தோம். ஒண்ணு வியாப்தியை கொண்டிருக்கிறதா இருக்கணும், அல்லது இல்ல ரெண்டாவதாக ரெண்டுத்தையும் கொண்டிருக்கணும். வியாப்தியையும் கொண்டிருக்கணும், அதே சமயம் பட்சத்திலும் இருக்கணும். இப்படி இருந்தால் அந்த ஹேது சத்ஹேது அப்படின்னு பார்த்தோம். இப்படி இல்லாத ஹேது துஷ்ட ஹேது. அது ஹேது போல தெரியக்கூடியது ஹேது அல்ல. அதனால்தான் ஹேத்வா பாசா ந ஹேதவா சத்ஹேதவா இத சொல்ல ஆரம்பிக்கிறார்.